ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபர்கட் மேரேஜோட ஃபைனல் பார்ட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சு ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். அட்டையோட டேடு ஜேக்கோட டேடு 2 பேருமே இந்த மாதிரி பேசுகிறத கேட்டும் ரொம்ப காண்டாகி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்காம இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக நம்ம ஜேக்கே ஃபைட் பண்ணுறாரு. 2 பர்சன்ஸ்குள்ளேயும் ஹெவியாக ஃபைட் ஆகிற மூமெண்ட்டுக்கு நீ இந்த அளவுக்கு பேசுகிறியா, அப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் என்னடா, ஒரு சான்ஸ் 10 டைம் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், 10 டைம். ஆனால் இந்த பிளேஸில் நீ இருக்க மாட்டே. இந்த பிளேஸ்லேருந்து உன்னோட பவரை மொட்டத்தையுமே நான் எடுத்துக்கிட்டு உன்னை இந்த பிளேஸ்லேருந்து வேர்வுல்ஃப் கிங்டமுக்கு மூவ் ஆன் பண்ணுறேன். அந்த பிளேஸில் போய் நீ எப்படி உன் லவ்ட்டை ப்ரூவ் பண்ணுற, 2 பேரும் எப்படி லவ்வில் ஒன்று சரிங்கிறத நானும் நோட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட பாடியிலேருந்து அப்படியே பவரஸ்க அப்படியே இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா என்ன, நம்ம ஜொங்குக்கு ஃபயரில் அவரோட பவரை எட்டு போனால் வேர்வல்ஃப் கிங்டமில் இருக்க பர்சன்ஸ்க்கு ஜொங்குக்கு சன் காடோட சன்னு தெரிஞ்சிருங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜொங்குக்கோட பவரை மட்டுட்டையும் அப்படியே அப்படியே அவர் பக்கமாக வேகமாக எடுக்கிறாரு. இந்த மாதிரி பவரை மட்டுட்டையும் ஜொங்குக்கோட பாடியிலேருந்து எடுத்தோம். இந்த பெயின் நம்ம ஜொங்குக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். இந்த மாதிரி பெயினாக இருந்தோம் வேகமாக ஜொங்குக்கு டைட்டாக ஹாக் பண்ண போயிடும். ஜொங்குக்கோட பாடியிலேருந்து வெளியே வர அந்த பவரை மட்டுட்டையும் தன்னோட பாடி மூலியமாக அதை அக்செப்ட் பண்ணி தனக்குள்ளே இழுத்து அந்த பவரை மட்டுமே ஜொங்குக்கோட டேடோட ஹேண்ட்ஸ்க்கு போன அந்த பவர் டேயோட பாடிக்குள்ளே அக்செப்ட் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு அவர் மூன் காடில், அதனால அவரோட பவரை வச்சு ஜொங்குக்கோட பவர் எங்கேயுமே போகக்கூடாது, அதாவது ஜொங்குக்கை யாரும் அழிச்சிடக்கூடாது, ஜொங்குக்கோட பவர் இருந்தால் தான் ஜொங்குக் எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி ஜொங்குக்கோட பவரை மட்டுட்டு எடுத்து ஜொங்குக்கு டெத் ஆகிடுவார். அதனால இந்த மாதிரி பவர் எடுக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணப்படி ஜொங்குக்கோட பாடியிலேருந்து வெளியே வர பவரை டைட்டான அவருக்குள்ளே அக்செப்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு அதை ஒரு மூன் மாதிரி அவரே ரெடி பண்ணுறாரு. தன்னோட பவர், டேயோட பவர், மூன் காடோட பவர் தானே, அந்த பவரை வச்சு ஜொங்குக்கோட பவரை அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி ஒரு ப்ளூ மூனாக சேஞ்ச் ஆக்குவார். இந்த மாதிரி சேஞ்ச் ஆக்கணும். இந்த மூமெண்ட்டை பார்த்து அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆனோம். எடுக்காக்கட்டையா, நீ இந்த மாதிரி பண்ண லவ்வை ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு பர்சன்டால் லவ்வை ப்ரூவ் பண்ண முடியாது ஜேகே. நம்ம 2 பேருமே தான் ப்ரூவ் பண்ணணும். 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட்டு ஒன்றாவே இருக்கட்டும். நீ ஏன் 10 டைம்ஸ் அந்த பிளேஸில் போய் கஷ்டப்படணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அவங்க பவரை மொட்டத்தையுமே அந்த ப்ளூ மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருப்பார்ல நம்மகிட்டே, அதை அக்செப்ட் பண்ணி மொட்டமாக இழுத்துக்கும். இந்த மாதிரி இழுத்து அடுத்த செகண்டு 2 பேருமே இந்த பிளேஸ்லேருந்து மொத்தமாக காட்டாக கரைஞ்சிருப்பாங்க. இப்படி கரைஞ்சா நம்ம ஒமேகா வேர்ல்டில் பிரின்ஸாக பிறந்திருப்பார். நம்ம ஜேகே ஆல்ஃபா வேர்ல்டில் கிங்கோட சன்னாக பிறந்திருப்பார். இந்த மாதிரி 2 பேருமே அவங்களுக்கான அந்த ஒரு சான்ஸ், அந்த மூமெண்ட்டுக்காக தங்களோட மொட்டை பவரையும் ஜேகேக்கு மட்டும்தான் 10 டைம்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்து நீ அந்த வேர்வல்ஃப் கிங்டமில் கஷ்டப்பட்டுட்டு உன் லவ் ட்ரூங்கிற மாதிரி அப்படியே என்கிட்ட சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த பிளேஸில் ஜேகேக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் வேண்டாம், நானும் அந்த பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னுக்கிற மாதிரி டேயுமே அந்த பிளேஸ்க்கு தன்னோட பவரை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி வந்திருந்தா ஒவ்வொரு ஜென்மமும் 2 பேருமே ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபைட் தான் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணுற மூமெண்ட்லேயும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லவ் ஃபீல் 2 பேருமே அந்த மூன் காடு ஒன்று சேர்க்க ட்ரை பண்ணும். இந்த மாதிரி ஒன்று சேர்க்க ட்ரை பண்ணால் அந்த பிளேஸில் இவங்க 2 பேருமே ஒன்று சேரக்கூடாதுன்ட்டு அந்த அங்கிள் ஜேகேவோட கிங்டம்லேயே, ஜேகேக்கு பக்கத்துலேயே ஜேகேவோட அங்கிளாகவே இருப்பார். ஒவ்வொரு டைமும் ஜேகேவோட அங்கிள் மாதிரி இருந்து ஜேகேக்கும் டேக்குள்ளேயும் ஃபைட்டை வர வச்சு 8 டைம் ஜேகேவோட ஆன்சலையே கில் பண்ண வச்சுருப்பாரு. இப்படி கில் பண்ண வச்சுருந்தா 9வது டைம் 2 பேருமே ஜேகேவோட அங்கிளுக்கு தெரியாமலே லவ் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் வரைக்குமே எட்டு வந்துருப்பாங்க. 2 கிங்டம்லேயுமே ஜேகேக்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல ஹோல் விருப்பம் வந்துருக்கும். மேரேஜ் பண்ணிக்க போகிற நெக்ஸ்ட் டே மேரேஜ், அதுக்கு ஃபஸ்ட்டு டே நம்ம டேயோட கிங்டமில் நம்ம ஜேகேவோட அங்கிள் அங்கே இருக்க பீப்புள்ஸில் ஒரு கொஞ்சம் மெம்பர்ஸை கில் பண்ணிவிட்டு அவரோட கிங்டமுக்கு கொண்டிருப்பார். இந்த மாதிரி வந்துருந்தோம். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இதை கண்டிப்பாக அந்த ஆல்ஃபா பிளேஸில் இருக்க பர்சன் தான் பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி
நம்ம டேயோட பிளேஸில் வந்து ஜேக்கோட பிளேஸில் ஃபைட்டுக்கு வந்து அங்கே இருக்க பர்சன்ஸை கில் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கில் பண்ணால் இது ஜேகே நோட் பண்ணிவிட்டு என்னோட கிங்டம்குள்ளே என்ட்ராகி என்னோட பீப்புள்ஸே அட்டாக் பண்ணிட்டீங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயோட பிளேஸில் இருந்து ஜேகேக்கும் டேக்குள்ளே அவங்க சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்குள்ளே பயங்கரமாக ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி ஃபைட் ஆனால் டேக்கு நல்லாவே தெரியும் இந்த பிளேஸில் வந்து என்னோட சோல்ஜர்ஸும் ஜேகேயோட சோல்ஜர்ஸும் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணலை. இதுக்கெல்லாம் வேறு ஏதோ ஒரு பர்சன் தான் காரணம். யாரோ வேணும்னே எங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் மேரேஜுன்னு தெரிஞ்சு இப்படி 2 பேரோட பீப்புள்ஸையும் கில் பண்ணி 2 பேருக்குள்ளேயும் ஃபைட்டை வர வச்சுட்டாங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்ட சொல்லதுக்கு ட்ரை பண்ண அந்த வார் நடக்கிற பிளேஸ்க்கு இவர் வர இந்த மாதிரி வந்தா வார் நடக்கிற பிளேஸ்க்கு வரதை பார்த்துட்டு ஜேகே ஷாக் ஆகி நீ இந்த பிளேஸ்க்கு எதுக்கு வந்த, எதுக்காக முதல்ல இந்த பிளேஸ்க்கு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே இந்த ஃபைட்டை விட்டுரு, என்னோட பீப்புள்ஸ் எதையும் பண்ணாண்ட உன் பீப்புள்ஸ் இந்த ஃபைட்டை பிரேக் பண்ண சொல்லு, நான் சொன்னால் என்னோட பீப்புள்ஸ் கண்ட்ரோல் ஆகுவாங்க, முதல்ல உன் பீப்புள்ஸை கண்ட்ரோல் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்படி சொல்கிறத கேட்டு மேலே தானே நம்ம ஜேகேக்கு அட்ராக்ஷன், லவ், மற்ற பர்சன்ஸை பற்றிலாம் நம்ம ஜேகே திங்க் பண்ண மாட்டார்ல. அதனால நம்ம ஜேகேக்கு ஒரு பவரை போட்டு அப்படியே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணபடி ஏன் பீப்புள்ஸை கில் பண்ண உன்னோட சோல்ஜர்ஸை நான் சும்மா விட மாட்டேன், நீ என்னோட பேபி, என்னோட ஒய்ஃப், இந்த பிளேஸில் வாரை என் பண்ணிவிட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அது ரெண்டே இந்த பிளேஸ்லேயே நீ இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே ஃபைட்டுக்கு போவார். இந்த மாதிரி ஃபைட்டுக்கு போனால் நம்ம வந்து ஜேக்கோட பவர் கட்லேருந்து எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ண ட்ரை பண்ணுவார். இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா அந்த அங்கிள் தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த அவரை கட்டி பிச்சு போட்டிருக்க அந்த பவர் கட்லேருந்து வெளியே வர அங்கிளே ஹெல்ப் பண்ணி விடுவார். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி விட்டேன் அந்த பவர் கட்டு தானாக லாக்கு ஓப்பன் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டேன் தானாக பவர் கட்டு பிரேக் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருவேளை ஜேகேக்கு ஏதோ ஆயிடுச்சுங்கிற பைட்டில் கரெக்டாக அந்த வார் நடக்கிற பிளேஸ்க்கு நம்ம வர இந்த மாதிரி ஜேகே சொல்கிறது கொஞ்சம் கூட கேட்காம அவங்க பீப்புள்ஸ் அட்டாக் பண்ணுறது இவங்க பீப்புள்ஸ் அட்டாக் பண்ணுறது அவங்க மாற்றி 2 பர்சன்ஸ்குள்ளே பயங்கரமாக ஃபைட் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜேகே நோட் பண்ணி எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலுமே ஜேகே கண்டுக்காமல் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அதில் நம்ம டேயோட ஃப்ரெண்ட் அந்த கிங்டமில் அந்த பிளேஸில் இருப்பாங்கள்ல, அப்போ அந்த பிளேஸில் டேயோட ஃப்ரெண்ட் அவர் பர்சன்ட் அவன் தான் படத்தளபதியாக இருந்திருப்பான். அவனை நம்ம ஜேகேயோட ஸ்வாட் வந்து அட்டாக் பண்ண வந்துருக்கோம். இந்த மாதிரி அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டே வந்து இந்த ஃபைட்டை என் பண்ணணும்னா நம்மளால் மட்டும்தான் என் பண்ண முடியுங்கிற மாதிரி திங்க் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்வாடு ஜேகேயோட ஸ்வாடுக்கு முன்னாடியே நம்ம என்ட்ராகிடுவார். இந்த மாதிரி என்ட்ரானா அந்த ஸ்வாடு வேகமாக நம்ம டேயோட செஸ்ட்டில் வந்து இருக்கும். இதை பார்த்து ஃபைட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜேகே ஷாக் ஆகி நீ எப்படி இந்த பிளேஸ்க்கு வந்த அப்படிங்கிற மாதிரி வேகமாக கிட்ட வந்தோம். அந்த ஸ்வாடை அப்படியே அவரோட செஸ்லேருந்து எடுத்துகிட்டு இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ண தெரியல ஜேகே, நீ இந்த பிளேஸில் இருந்தால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாரையுமே கில் பண்ணிடுவேன், எனக்கு இந்த பிளேஸ் வேண்டாம், நமக்கு இந்த பிளேஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் தூக்க வர நம்ம ஜேகேயோட டேஸ்டில் நம்ம டேஸ்ட் அந்த ஸ்வாடா சொருகி மருந்துமே சொருகினா ஜேகேக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டுங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணோம். நமக்கு இந்த பிளேஸ் வேண்டாம் ஜேகே அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கிங்டம் 2 பர்சன்ஸ்குள்ளேயும் ஃபைட்டை யாரோ கொண்டு வந்துட்டுருக்காங்க, நம்மளை நமக்கிட்ட பிரிக்கிறாங்கங்கிற மாதிரி சொல்லி வந்து யார் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்கிறது தெரியல, இது வேணும்னே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால வந்த ஃபைட், நான் உன்னை விட்டு போகிறதுல எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நான் உன்னை விட்டு போயிட்டோம்னா நீ இந்த பிளேஸில் சிங்கிளாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுவேன், நீ ஏன் கூடயே வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட இப்படி பேசுகிறத கேட்டு ஜேகே பயங்கரமாக க்ரை பண்ண போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி நீ சொன்ன மாதிரியே நான் இந்த ஃபைட்டுக்கு வராமல் இருந்திருந்தா நீ இந்த மாதிரி என் முன்னாடி வந்துருக்க மாட்டேல்ல, நீ என்னை அட்டாக் பண்ணியிருக்க மாட்டேல்ல, இந்த மாதிரி நான் உனக்கு ரொம்ப பெரிய பெயினை கொடுத்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமாக அழுறாங்க. அந்த மாதிரி அழுதா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது புரிய வச்சுருக்காரு. புரிய வச்சுருந்தாலுமே ஒருத்தர் செஸ்ஸில் சொருகிருக்கின்ற மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெத் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் 2 கிங்டமுக்குள்ளே இனி எந்த ஒரு பாண்டிங்குமே வரக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க பவர்ஸ் மூலியமாண்டா அந்த ரிவரை ரெடி பண்ணியிருப்பாங்க. ரெடி பண்ணிவிட்டு தன்னோட பவர்ஸும் தன்னோட ஸ்வாடும் அந்த ரிவருக்கு அடியில் போக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி போக வச்சுட்டு திரும்பவும் இந்த பிளேஸுக்கு நம்ம லவ்வுக்காக வருவோம், லவ்வோடு சேர்த்து இத்தனை ஜென்மமாக நம்மளை பிரித்து வச்சுட்ருக்க அந்த பர்சன்ட்டை நம்ம ஹேண்ட்ஸாலேயே கீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசினபடி அப்படியே 2 பேருமே
லிப் லாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லிப் லாக் பண்ண பொசிஷன்லேயும் 2 பேருமே டெத் ஆகி அவங்களோட பாடி மொத்தமாக காத்தோட காத்தா மறைஞ்சிருக்கும். இந்த மூமெண்ட் மட்டுமே அந்த ப்ளூ ஸ்டோரி புக்கில் ஃபுல்லாக எண்ட் ஆகுது. இந்த மாதிரி எண்ட் ஆகுறத பார்த்துட்டு இப்போது அதே பிளேஸில் 10வது ஜென்மம் 10வது ஜென்மமாக நீங்கள் வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லா டைமும் பிரித்த அந்த பர்சன் இப்போவுமே உங்கள பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்லவும், இந்த ஸ்டோரியை மட்டுமே கேட்டுட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக்காக நோட் பண்ணா அங்கிள் இதை கேட்டுட்டு வாவ் ப்ளூ மூன் புக் வாவ் இந்த ஸ்டோரியை கேட்க சொல்ல இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன்னா நினைக்க சொல்ல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு ஹாப்பியான ஃபீல் வருது. எல்லோரும் என்னையாடா தேடிட்டுருக்கீங்க 9 டைம் எப்படிலாமோ ப்ராப்ளம் பண்ணி ஜங்குக்கு என்கிட்டையுமே பிரித்தேன். இந்த டைம் ஜங்குக் நான் திங்க் பண்ணதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகி 2 கிங்டம்குள்ளே இருந்த ஃபைட்டையே பிரேக் பண்ணி ஒன்று சேர்ந்துட்டீங்க. ஆனால் நான் கண்டிப்பாக 2 பேரையும் ஒன்றா இருக்க விட மாட்டேன். லைஃபையே அவன் கூட மூவ் ஆனும் பண்ணிட்டான். இத்தனை ஜென்மத்தில் ஒரு டைம் கூட 2 பேரையும் நான் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகவும் விடலை. இந்த ஜேகே மூவ் ஆன் ஆக்கிட்டான். அப்போ கண்டிப்பாக டேயை அவங்கிட்ட இருந்து நான் மூவ் ஆன் ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி டேயோட ரூமில் தான் நம்ம டே அந்த ஸ்டோரியெலாம் திங்க் பண்ணபடியே நின்றுட்டு இருந்தோம். நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேயை பேக்கப் பண்ணபடி பிடிக்கிறாரு. எனர்ஜி பேபி புக்கில் இருக்கிறதெல்லாம் ரீட் பண்ணி சேட் ஆகிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் உண்மையான ஸ்டோரியா ஜேகே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி கேட்டோம். நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி மெமரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரீகப் ஆகிருந்துருக்கும்ல. இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணதுலேயே இதுதான் அப்போ நடந்துருக்கு. நமக்கு குட்டி குட்டியாக ரீகப்பாக தெரிஞ்சது எல்லாமே அப்போ உண்மைதான் அப்படிங்கிறத நம்ம ஜங்குக்கு கண்டுபிடிச்சிருவாரு. இருந்தாலுமே டேக்கிட்ட அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட்டு ஸ்டோரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீயே பாரு என்னோடய கேரக்டரை நீ பார்த்தல எப்படி இருக்குது அந்த ஜெய்க்கும் எனக்கும் செட் ஆகுமா ஆகாதுல்ல, நான் அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் பற்றியா அந்த ஜேகே என்ன அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே கன்ஃபியூஷனில் இருக்கிறவரை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்குறாரு. இந்த மாதிரி ஆக்கணும் நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டே ஹக் பண்ணிவிட்டு, ஒரு வேளை இந்த ஸ்டோரி உண்மையாக இருந்தால் இந்த டைமு நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் நான் ஜங்குக். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸ்டோரியாக ரீட் பண்ணுறது ஒரு வேளை உண்மையாக இருந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என் மெமரி எதுவுமே ரீகப் ஆகலை. அப்படி இருக்கிற இந்த பொசிஷனில் எல்லா டைமும் பிரிஞ்ச மாதிரி இந்த டைமு நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருவேனா அப்படிங்கிற மாதிரி இப்படி அழுவாரா. அந்த மாதிரி அழுற அந்த வேடை கேட்க சொல்ல ஜேகேக்குமே ஒரு மாதிரி பெயின் ஆகுது. டைட்டாக ஹக் பண்ணபடி டேயோட ஃபேஸ் அப்படி கப் பண்ணபடி, இந்த டைமில் எத்தனை டைம் எடுத்தாலும் சரி நீ என்னை விட்டு எங்கேயும் மூவ் ஆனாக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீ எத்தனை டைம் என்னை விட்டு மூவ் ஆனாலும் சரி அத்தனை டைம் நான் உன்னை ஃபாலோ பண்ணபடியே உன் கூடையே இந்த வேர்ல்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் 2 பேருக்குமே ஒரு குட்டி பயம் இருக்குது. அந்த பர்சன்ட்டுக்கு யாருங்கிறது இப்போ வரைக்கும் தெரிலல. அந்த திங்கிங்லேயே இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே இருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. இப்போ சுகாவோட கிங்டம்லேருந்து ஜங்குக்கோட கிங்டமுக்கு போகணும். அந்த ரிவரை கிராஸ் பண்ணபடி தானே போகணும். இப்போ அந்த பிளேஸ் வழியாக கரெக்டாக அந்த ரிவர் கிட்ட வராங்க. இந்த மாதிரி அந்த ரிவர் கிட்ட வந்தோம். நம்ம டேடா அந்த ரிவரில் போய் நம்ம ஸ்விம் பண்ணலாமா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபேமிலியாக அந்த பிளேஸ்லேயே உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் ஜங்கு கூட கிங்டமுக்கு போகணுமே அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறாரு. ஜங்குக்குமே சரி ஓகே நம்ம டே கொஞ்சம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரிவரில் ப்ளே பண்ண விடுறாரு. இந்த மாதிரி ப்ளே பண்ண விட்டோம். நம்ம டே ஜிமினா அப்புறம் ஒயின் எல்லாருமே அந்த ரிவரில் ஸ்விம் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சுகா ஜேகப்பு நம்ம ஜங்குக்கு போடா குறைக்க அங்கே வர பக்கத்துலேயே வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ண அந்த பர்சன்ட்டை எப்படி கண்டுபிடிக்க போகிற ஜேகே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு அதான் சரியாக தெரியல. ஸ்டோரி மட்டுமே கேட்டாச்சு, ஏதோ ஒரு பர்சன் தான் எல்லா டைட்டிலையும் இருந்து எங்களை பிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த பிளேஸில் அதோட சன் காட் அந்த பிளேஸ்லேயே இப்படி ஒரு ஃபைட் வந்துருக்குன்னா அப்போ அங்கே இருக்கிற ஏதோ ஒரு பர்சன் தான். அப்போ அந்த பர்சன் வேர்வுல்ஃபாக இருக்க சான்ஸே இல்லை. வேர்வுல்ஃபாக இருக்கிற சான்ஸும் கிடையாது. அங்கே இருக்கிற பர்சன்ட் ஒவ்வொரு ஜென்மத்துலேயும் இதே பிளேஸில் நாங்கள் எங்கே போட்டாகுவோமோ அந்த பிளேஸ்லேயே தான் இருந்திருக்காரு. அவரை நம்ம எப்படி அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்? இத்தனை ஜென்மங்களை எங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பர்சன்ட் எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? அப்படி இப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி இப்படி பேசிகிட்டு இருந்தேன். நல்லா குழம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவனோட ஃபேன் பாக்கெட்லேருந்து அந்த பாய்சன் இருக்கும்ல அதை நோட் பண்ணுறான்.
கொஞ்சோண்டு அன்னைக்கு மிக்ஸ் பண்ணேன். அதை நீ ட்ரிங்க் பண்ண விடாமல் பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக இங்கேருந்து போக சொல்ல இந்த இந்த பாய்சனை டேக்கி நீயும் உன் ஹேண்ட்ஸில் கொடுப்படா, கொடுக்க வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சபடி அந்த பாய்சன் பாட்டிலை நோட் பண்ணேன். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க. ரிவர்கிட்ட இருந்து வெளியே வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம பாய்ஸஸ், அதாவது நம்ம ஜிமின்னா, டே, ஒயன் இவங்க எல்லாருமே கரெக்டாக நம்ம சுகர், ஜேக்கப், ஜங்குக்கிட்ட வராங்க. இந்த மாதிரி வேண்டாம், சரி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதே பிளேஸில் பெட்ஷீட் மாதிரி அப்படியே விரிச்சிட்டு அப்படியே எல்லாருமே உட்காந்துருந்து அரேஞ்ச் ஆக்கி சாப்பிட்டோம். அந்த பிளேஸில் நம்ம டேக்கு ட்ரிங்க் பண்ணதுக்கு ஒரு கிளாஸ், அதாவது ஜூஸ் மாதிரி அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணதுக்கு ஆளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. நம்ம சுகர் தான் ஒவ்வொருத்தட்டையாக அதை ஃபில் பண்ணி பிளேட்டு, கிளாஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருப்பாரு. இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தால் ஒவ்வொருட ஹேண்ட்ஸ்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஒவ்வொரு பர்சன்ட்டுக்காக வருது. இந்த மாதிரி சுகாக்கிட்ட இருந்து ஜேக்கப்கிட்ட இருந்து ஜிமினாக்கிட்ட இருந்து நம்ம அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தட்டையாக சேஞ்ச் ஆகி வர மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அங்கிள்கிட்ட டேக்கு கொடுக்குற கிளாஸ் வர சொல்ல அந்த பாய்சனை ஹேண்ட்ஸில் வச்சபடியே யாருக்கும் தெரியாமல் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதனால அங்கிள் என்ன பண்ணுறானுங்கிறத கவனிக்காமல் அவன் ஹேண்ட்ஸை லைட்டாக மூவ் ஆன் பண்ணி ஹேண்ட்ஸுக்குள்ளே மறைச்சி வச்சிருந்த பாட்டிலில் இருக்க பாய்சனை மட்டுமா டேயோட கிளாஸில் கொட்டிடுவான். கொட்டிட்டு கரெக்டாக டேக்கிட்டேயே அந்த கிளாஸை வைக்கவும் இப்போ எல்லாருமே சேர்ந்து ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம டே நான் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஜொங்குக்கோட ஷோல்டரில் கிட்ட வச்சு சாஞ்சபடியே அதோட இப்போ நம்ம ஜொங்குக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. மெமரி தான் ரீக்கப் ஆகல, ஆனால் இந்த ஸ்டோரி உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணி ஜொங்குக்கையுமே அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஜொங்குக்கோட ஷோல்டரில் கிட்ட வச்சபடி ஸ்மைல் பண்ணபடி சிரித்து என்ஜாய் பண்ணபடி அந்த ஜூஸை ஸ்கிப் பண்ணி குடிக்கிற மாதிரி லிப்புக்கிட்ட வரைக்கும் வருவார், ஆனால் குடிக்க மாட்டார். இந்த மாதிரி நம்ம டே வச்சுட்டு எடுக்கிற மூமெண்ட்டை பார்த்து அங்கிள் தான் செம்ம காண்டாகிறாரு. டே சீக்கிரம் குடிச்சு தொலையாண்டா, செத்து போவல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலேயே டேயை நோட் பண்ணிகிட்டே இருந்தான். நம்ம டேடா இந்த மாதிரி ஜூஸ் கிளாஸை வச்சு ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்ன பேபி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, ஜூஸ் பிறகு நீ இப்போ வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸில் கொட்டை போட்டு உண்டெல்லாம் கொண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜூஸ் கிளாஸை அப்படியே வாங்கி டேக்கே நம்ம ஜொங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. எல்லா டைமும் எப்படி டே ஜேகேயோட ஹேண்ட்ஸில் டெட் ஆகுறாரு, அதை விட அந்த சன் காட் பிளேஸ்லேயும் ஜேகேக்காக தானே நம்ம டே டெத் ஆகியிருப்பார். நானும் அவன் கூட அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன்ட்டு ஃபர்ஸ்ட்டில் நம்ம டே தானே அந்த மாதிரி பண்ணி அவரோட பாடியிலேருந்து தான் சோல் மண்டல வெளியே வந்துருக்கும். அதே மாதிரி தான் இந்த 10 ஜென்மமும் நம்ம ஜேகேயால் டே டெத் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லா டைமும் இப்படி டெத் ஆனால் இந்த டைமு ஃபைட்டு பண்ணல, ஸ்வாடை தூக்கிட்டு 2 பேருக்குள்ளேயும் அந்த மாதிரி ஃபைட்டு வார் எதுவுமே பண்ணிக்காம ரொம்ப லவ்வபுளாக இருக்கிற இந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேயே டேக்கு அந்த பாய்சன் கலந்த ஜூஸை கொடுக்குறாரு. இப்படி கொடுத்தா ஜேகே கொடுக்குறத ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நம்ம டே ஸ்கிப் பண்ணுவாரா, இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுற மூமெண்ட்டை பட்டுட்டு அங்கிள் இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு நடக்கும்னே திங்க் பண்ணலாம். அவன் ரொம்ப ஹாப்பி அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணான். இந்த மாதிரி ஜேகேயே டேக்கு பாய்சன் கொடுக்குற அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ அந்த பிளேஸில் ப்ளூ மூன் வருது. ஃபுல்லாக டார்க்காக இருக்குது அந்த ப்ளூ மூன். இதை பார்த்துட்டு அப்படியே அந்த ஜூஸை ஸ்கிப் பண்ணி குடித்த நம்ம டீம் அந்த ப்ளூ மூனை பார்த்துட்டு ஜெகே ப்ளூ மூன் இப்போ எதுக்கு வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ளூ மூனை நோட் பண்ணான். இப்போ அந்த ப்ளூ மூன் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் பண்ணால் அந்த இது நம்ம பாய்சன் சாப்பிட்ட அந்த மூமெண்ட்டை நம்ம ப்ளூ மூன் நம்ம ஜங்குக்கும் டேக்கும் அந்த ஃபீல் பண்ண வைக்க ஒருத்தரை விட்டு பிரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த ப்ளூ மூன் ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலர் இருந்தது. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிறத பற்றி ரொம்ப ஷாக்காக நம்ம ஜங்குக்கும் டேயை நோட் பண்ணோம். இப்படி நோட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த செகண்ட்லேயே டே அப்படியே பிளட் வாமிட் எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே செம்ம ஷாக்கானா என்னாச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் அப்புறம் அது வந்து நம்ம பாய்சன் சாப்பிட்றத கண்டுபிடிச்சிருவாரு. பாய்சன் எப்படி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். ஜங்குக்கு தானே இப்போ ஃபீட் பண்ணி விட்டாரு, அதனால ஜங்குக்கு தான் எல்லா டைமும் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சுகா காண்டாகி ஜங்குக்கோட ஷர்ட்டை கிரிப்பை பிடிச்சிட்டு எல்லா டைமும்
டேயை கீல் பண்ணுற மாதிரி இப்போ ஃப்ரெண்டு மாதிரி திங்க் பண்ணி என்கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டு ஹேண்ட்ஸாலி இப்படி பாய்சன் கொடுத்துட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகர் ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு போனால் நான் பாய்சன் கொடுத்தேனா, நீ தாண்டா எல்லாருக்கும் ஃபோட்டோ சர்வ் பண்ணி வச்சுட்ருக்க, நீ தாண்டா உன் பிரதர்னு திங்காமல் பாய்சனை கலந்துட்டேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் சுகா கிட்ட ஃபைட்டுக்கு போனோம். 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமாக ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி பயங்கரமாக ஃபைட் ஆனோம். நம்ம டேய் அப்படியே அந்த பாய்சனோட அட்டாக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெத்தாக ஸ்டார்ட் ஆகுறாரு. அதோடு நம்ம டேயோட பாடியிலேருந்து சோல் பிரிய ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஆனால் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆனால் நம்ம டே தான் அப்படியே அந்த பிளேஸில் அதாவது நம்ம டே இப்போ வேர்வல்ஃபாக இருப்பார்ல, அந்த மூமெண்ட் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுறாரு. அந்த மூன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு, இந்த ஜென்மத்திலே நான் அவன் கூட இல்லைல்ல ஜேகே, அவனை விட்டு நான் பிரிஞ்சு போகிறோம்ல அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கிளை பார்க்குறாரு. ஏன்னா நம்ம டேக்கு எல்லா டைமும் டெட் ஆக சொல்ல அங்கிள் தான் இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்காருங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுவும் 9th டைம் போன ஜென்மத்தில் அங்கிள் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டாருங்கிறது டேக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல. அந்த இது இப்போ நம்ம டேக்கு ரீக்கப் ஆயிடுச்சு. அதோட ஃபாஸ்ட்டில் நடந்த மெமரி எல்லாம் டெத் ஆக போகிற 100 செகண்டில் ரீக்கப் ஆகி எல்லா டைமும் நீ நினச்ச மாதிரி பிரிச்சிட்டலடா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணபடியே அந்த ரிவர் பக்கத்துலேயே உட்காந்துருந்து சாப்பிட்டுட்டு இருந்த நம்மகிட்ட எழுந்து நிற்பார்ல, அந்த மூமெண்ட்டில் அப்படியே பிளட் வாமிட் எடுத்தபடியே அந்த ரிவருக்குள்ளேயே விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்தா டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே நம்மகிட்டே நோட் பண்ணி கரெக்டாக ரிவருக்குள்ளே என்றான்னா கண்டிப்பாக டெத் ஆகிற 100 செகண்டில் நான் யார், இந்த ஹோல் ஒர்க்கே பண்ணது நான் தானுங்கிறத நீ கண்டுபிடிச்சிருவேடா. அதுக்கு தானடா ஒன்றா ஃபஸ்ட்டில் ஜங்குக்கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ண ஹோல் ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கேன். நீ டெத் ஆகிட்டல, நீ டெத் ஆகிட்டானுங்கிற அந்த திங்கிங்லேயே இந்த ஜேகேன்னு தானாக டெத் ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி நக்கலை சிரிச்சபடி நோட் பண்ணோம். சுகாக்குள்ளேயும் நம்ம ஜங்குக்குள்ளேயும் பயங்கரமாக ஃபைட் ஆகுது. 2 பேருமே நீ தான் என் பிரதரை கில் பண்ண, இல்லை நீ தான் பாய்சன் கொடுத்து என் 2 பிரிச்சுட்டேங்கிற மாதிரி மாற்றி இந்த மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த நம்ம ஜேகே தான் டெத் ஆகிட்டார்ல, அந்த மூமெண்ட்டை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த கோவத்தில் அந்த ப்ளூ மூன் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி மறைஞ்சிட்ருக்கு அந்த ப்ளூ மூனை நோட் பண்ணிவிட்டு அவனே என்னை விட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் இந்த பிளேஸில் யாருமே இருக்கக்கூடாது. 10 ஜென்மமாக நாங்கள் இந்த பிளேஸில் எங்கள் லவ்வை நாங்கள் ப்ரூவ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களால் எங்களோட லைஃப்பில் எங்கள் லவ்வை ப்ரூவ் பண்ணதுக்கு எங்களுக்கான சான்ஸை கொடுக்காம பிரித்து வைக்கிறீங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோவத்தில் அந்த ஸ்வாடை அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ளை பண்ணபடி அந்த ப்ளூ மூனை பட்டபடி, அதாவது அந்த ப்ளூ மூனில் இருக்குது மட்டுமும் நம்ம ஜங்குக்கோட பவர் தானே. நம்ம ஜங்குக்கோட பவரை யாருமே எடுத்துக்க கூடாது. அப்புறம் ஜங்குக் அந்த பவரை அவரோட பாடியிலேருந்து பிரிக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு பெயின் வரக்கூடாதுன்னு தானே அவரோட பவரை வச்சு அவ்வளோத்தையும் ஹீல் பண்ணி அந்த மூன் மாட்டின்னு இருப்பார். இது எல்லாமே இந்த ஸ்டோரியில் நம்ம ஜங்கு க்ரியேட் பண்ண சொல்ல திங்க் பண்ணியிருப்பார்ல, இது எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு அந்த பவர் மட்டுமே என்னதுடா நான் ஃபுல்லாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ப்ளூ மூனுக்குள்ளே இருக்கிற ஜேகேயோட பவரை நம்ம ஜேகே அக்செப்ட் பண்ணி இழுத்துக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்துக்கிட்டோம் அப்படியே நார்மலாக அழிஞ்சிட்டு வர அந்த ப்ளூ மூன் மறுபடியும் டார்க் ப்ளூ மூனாக சேஞ்ச் ஆகி அதுக்குள்ளே இருந்த நம்ம ஜேகேயோட சன் பவர், அந்த பவர் மட்டும் அப்படியே ஃபயரோட பவர் மட்டுமும் இப்போ நம்ம ஜேகேயோட பாடிக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக ஹைப் ஆகுது. இந்த மாதிரி ஹைப் ஆனால் அதில் இருக்கிற கொஞ்சம் பவர்ஸ் வாட்டருக்குள்ளே விழுந்துருக்கு நம்ம டேக்கும் போகுது. ஆனால் பட் அது யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியாமல் தான், அதாவது யாரோட கண்ணுக்குமே அது தெரிய மாட்டாங்க. டேயோட பாடிக்குள்ளே அந்த பவர் போகுது. ஏன்னா இப்போ நம்ம விழுந்துருக்கதும் ரிவருக்குள்ளே தான். நம்ம டேயோட பவருமே மூன் காடு, அது வாட்டர் தான். இந்த மாதிரி வாட்டருக்குள்ளே விழுந்த டேய் அப்படி உயிருக்கு போராடுற அந்த மூமெண்ட்டுக்கு சேவ் பண்ண டேயோட பவர் டேயோட பாடிக்குள்ளே எப்படி போகுது. இந்த மாதிரி பாடிக்குள்ளே போனோம். இப்போ நம்ம பாடிக்குள்ளே டேயோட பவர் போகிற மூமெண்ட்டுக்கு டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணால் டேயோட ஐஸ் அப்படியே ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகிடுது. இந்த மாதிரி பிளிங்க் ஆனால் டேயோட ஹேண்ட்ஸில் டேயோட ஸ்வாட் இருக்குது. அதாவது அந்த ரிவருக்குள்ளே டேயோட ஸ்வாட் மட்டும்தானே இருந்திருக்கும். இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே நம்ம டே கீழே விழ சொல்ல டேயோட ஸ்வாட் ஆட்டோமேட்டிக்காக டே கிட்ட வந்துருக்கும். இப்போ டேயோட பவர் ஜங்குக்கு அவரோட பவரை மட்டுமே தனக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மூமெண்ட்டுக்கு டேயோட பவர் மட்டும்தானே அந்த பிளேஸில் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக டே
டேக்குள்ளே வந்துருக்கும். இந்த மாதிரி வந்து அந்த பாய்சன் அட்டாக் எல்லாம் பிரேக் ஆகி நம்மகிட்ட அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. எங்கள் ரிவருக்குள்ளே நம்மகிட்ட ஐஸை ஓப்பன் பண்ணோம். இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கட்டுது. ஜங்குக்கு இந்த மாதிரி ஹோல் பவரையும் அவருக்குள்ளே எடுத்து இழுத்துக்கிட்ட மூமெண்ட்டை சுகர் நோட் பண்ணிட்டு, இந்த பவருக்காக தானே ஒவ்வொரு டைமும் என் டேயை கீல் பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சுகர் நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு வந்தான். நம்ம ஜங்குக் வந்து பக்கத்தில் இருக்க பர்சன்ஸு யார் இன்னசென்ட் பீப்புளாக அந்த மாதிரி எதுவுமே திங்க் பண்ணாமல் டெட் ஆகிட்டானுங்கிற இந்த மூமெண்ட்டுக்கு கோவத்தில் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. பயங்கரமாக எல்லாத்தையுமே அட்டாக்கும் பண்ணுறாரு. இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருந்தா அங்கிள் வந்து ஜேகே கிட்ட வந்து பேசலான்னு வந்தோம். அங்களையுமே அட்டாக் பண்ணி தூக்கி வீசுகிற மூமெண்ட்டுக்கு அங்கிள் வந்து ஆல்ரெடி ஜேகேக்கு ஒரு வீக்னஸ் இருக்குதுல்ல, அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணி ஜங்குக்கை கண்ட்ரோல் பண்ணி ஜங்குக்கை மொத்தமாக அழிக்கணுன்ட்டு இத்தனை ஜென்மமாக அவன் ஒரு பிளாக் மேஜிக்கை ரெடி பண்ணி வச்சுருப்பான். ஏன்னா இத்தனாவது 10th ஜென்மம் தான், 10 ஜென்மம் உங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன்னு தான் நம்ம ஜங்குக்கோட டேடு சொல்லியிருப்பாங்க. இது 10வது ஜென்மம். அப்போ கண்டிப்பாக இந்த பிளேஸ்லேருந்து ஜங்குக் சன் காடோட பிளேஸ்க்கு போயிடுவான். அதாவது அவனோட பிளேஸ்க்கு போயிடுவான். அப்போ டேயுமே மூன் காடோட பிளேஸ்க்கு போயிடுவான். இந்த பிளேஸ்லேயே நம்ம ஜங்குக்கை மொத்தமாக அழிச்சிடணும். டெத் ஆகிட்டான், அதேமாரி ஜங்குக்கும் டெத் ஆகிட்டானா அவன் சன் கார்டு பிளேஸ்க்கு போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி இத்தனை ஜென்மமாக ஒரு பவரை ரெடி பண்ணி வச்சுருப்பான். அந்த பவரை போட்டு நம்ம ஜங்குக்கு லாக் பண்ண ஜங்குக் செமையாக ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவ்வளோக்குள்ளே டார்க் எனர்ஜி அந்த சன் கார்டோட பவர் இருந்துமே அங்கிள் போட்ட இந்த பவர் கட்லேருந்து ஜங்குக்கால் வெளியே வர முடியல. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் ஷாக் ஆனான். பாய்ஸஸ் எல்லாருமே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கிளை நோட் பண்ணான். என்ன ஜேகே, என்ன பாவு நீ, பக்கத்துலேயே உன் கூட இருந்து ஹோல் ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டு இருக்குது நான்டா. ஆனால் என்ன விட்டுப்புட்டு இந்த சுகாவையும் ஜேகப்பையும் தப்பாக திங்க் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கியே. அவன் பிரதரை சேவ் பண்ணதான் உன்கிட்ட க்ளோஸாக வரக்கூடாதுன்ட்டு கிங்டமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தான். உன்கிட்ட அவன் க்ளோஸாக வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் நீ அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட ஃபைட் பண்ணி உன் டைட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணி நீ நினச்சிருந்தா உன் பேபியை சேவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபைட் பண்ணி உன் பேபியை நீயே கில் பண்ணிட்டியே. பாய்சனை கலந்தது நான் தான். அட உன் ஹேண்ட்ஸாலேயே நீ கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நக்கலாக சிரிச்சா. இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் ஷாக் ஆகி அங்கிள் நீங்கள் என்ன மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், யார்டா அங்கிள் உனக்கு, யார் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி அவன் சன் கார்டு பிளேஸில் என்ன லுக்கில் இருந்திருப்பான் அந்த லுக்குக்கு சேஞ்ச் ஆகணும். அதாவது அவன் வேர் உல்ஃப் கிடையாது. சன் கார்டு பிளேஸில் நம்ம ஜங்குக்கு அங்கிளாக தானே இருந்திருப்பான். அந்த லுக்கில் நிற்கிறத பார்த்துட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த பிளேஸில் இருக்கிறது வேர் உல்ஃப் கிடையாது, சன் கார்டு இல்லை மூன் கார்டில் இருக்க ஏதோ ஒரு பர்சன் தான் இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணுறாங்கங்கிற மாதிரி பாய்ஸஸ் சுகர் சொல்லியிருப்பார்ல நம்ம பாய்ஸஸ் கிட்ட. இப்போ அதே மாதிரி அந்த லுக்கில் சேஞ்சாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் கோமாகி, நீடா ஒவ்வொரு டைமும் எங்களை பிரிச்சுட்டு இருக்கியாடா, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா உன்னோட டாக்டர் டெட்டானா அதுக்கு நான் என்னடா பண்ணேன், அதுக்கு எதுக்காகடா என்னையும் என் டேயும் பிரிச்சுட்ருக்க, எத்தனை தடவைடா என்கிட்டேருந்து என் டேயை பிரிப்ப, இப்போ கூட இந்த செகண்ட் கூட என்கிட்டேருந்து என் டேயை பிரிச்சிட்டல நீ, அதுவும் ஏன் ஹேண்ட்ஸாலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கட்டுனான். ஆமாண்டா, ஒவ்வொரு டைமும் நான் பிளான் பண்ணபடி தாண்டா எல்லாம் நடந்துச்சு. இந்த டைமும் நான் பிளான் பண்ணபடி தாண்டா ஹோல் ஒர்க்கு நடந்துச்சு. ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ண, உன் பேரண்ட்ஸை கில் பண்ண கிங்டம் கூட திங்க் பண்ணாமல் டேடா உன்னோட மேடுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே அவன் பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி மேரேஜ் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டு லைஃபையே மூவ் ஆன் பண்ணிட்டடா. இந்த ஒரு மூமெண்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ணி உங்கள் 2 பேரை பிரிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்க சொல்ல தான் நீங்களா இங்கே வந்தீங்க. ஸ்டோரியெல்லாம் ரீட் பண்ணி உன்னோட ஃபாஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஜென்மத்திலையும் டேக்கு நான் தான் அந்த பர்சனுக்கிட்ட தெரிய சான்ஸே இல்லை. ஆனால் போன ஜென்மத்தில் அவன் நான் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கு காரணங்கிறத டே கண்டுபிடிச்சிட்டான். டேக்கு மெமரி ரீக்கப்பாக இருந்துச்சு. அப்போவே டே என்னை கில் பண்ணியிருப்பான். அதுக்காக தான் டேயை கில் பண்ண நான் நிறைய டைம் ட்ரை பண்ணேன். கோஸ்ட்டை வச்சு வேர்வுல்ஃபை வச்சு அப்புறம் கிங்டமில் நீ கொண்டு வந்து வச்சுருக்க சொல்லையும் 2-3 டைம் அட்டாக் பண்ணேன். ஆனால் நீ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிளாக் மேஜிக் வச்சு டேயை சேவ் பண்ணிட்டு இருந்த. என்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியல. உங்கள் கூடயே வந்து உன் ஹேண்ட்ஸாலேயே தான் இப்போ டேயை கில் பண்ணியிருக்கேன். என்னோடய பிளானை நீ என் பண்ணியிருக்க ஜேகே. உன் டேயை உங்ககிட்டேருந்து மொத்தமாக நான் பிரிச்சுட்டேன். இப்போ இதே பிளேஸில் ஒன்றை அழிக்க போகிறேன். இந்த பிளேஸ்லேருந்து நீ எந்த பிளேஸ்க்குமே போய்கிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன்.
உங்கள் லவ் இவ்வளோ தான், அது எப்போதுமே எண்டே ஆகாது, நீங்கள் 2 பேருமே உங்கள் லவ்வில் சேர மாட்டீங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு நம்ம ஜங்குக்கோட பவரை அக்செப்ட் பண்ணி மொத்தமாக அழிக்க ஆரம்பிச்சிருவோம். ஜங்குக்கு அழிக்கிற மாதிரி தானே அந்த பவர் கட்டை ரெடி பண்ணியிருப்பான். அந்த பவர் கட்டுக்கு இன்னும் பிளாக் மேஜிக் பண்ணி ஜங்குக்கை அழிக்கிற மாதிரி பண்ணால் அந்த பெயினை தாங்கிக்க முடியாமல் நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக கட்டுனோம். இந்த மாதிரி கட்டிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ரிவருக்குள்ளே இருந்து நம்மகிட்ட அப்படியே ஃப்ளை பண்ணபடி வந்து அங்கிள் போட்ட பவர் கட்டை அப்படியே பிரேக் பண்ணபடி ஜங்குக் முன்னாடி என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி மூன் காடோட சன் அந்த கிம் டேவா என்ட்ராக டே பட்டும் டேயோட ஹேண்ட்ஸில் அந்த கிம் டேவோட ஸ்வாடு இருக்கிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு, நீ இன்னும் டெட் ஆகலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ தப்பு பண்ணிட்ட, நீ எங்கள் 2 பேருக்குள்ள லவ் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணி அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பிரிக்கணும்னு திங்க் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். நீ தப்பு பண்ண மூமெண்ட்டில் தான் ஜங்குக்கு அவளோட பவரை அக்செப்ட் பண்ணி இழுத்துக்கிட்டான். அவனோட பவர் அவனோட பாடிக்குள்ளே எப்போ வந்துச்சோ அப்போவே என்னோட பவர் என் பாடிக்குள்ளே வந்துடுச்சு. என் பவர் என் பாடிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீ வச்ச பாய்சன்லாம் எனக்கு ஒரு பாய்சனே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேக் சைடில் இருக்க ஜேக்கியை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேக்கியை நம்மகிட்டே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணால் ஜேக்கியுமே நம்மகிட்டே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக எமோஷனலாக க்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி க்ரை பண்ணிவிட்டு, இத்தனை ஜென்மமாக நம்மளை பிரித்தவனா நம்ம சும்மா விடக்கூடாது ஜேகே, கண்டிப்பாக நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 கிங்டமுக்குள்ளே தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணி பேரண்ட்ஸ்கிட்டேருந்து பிரித்து இந்த கிங்டமுக்கு வர வச்சு இங்கே நமக்குன்னு இருந்த பேரண்ட்ஸ் பீப்புள் எல்லாத்தையும் கில் பண்ணி ஃபைட் பண்ணி ஒவ்வொரு டைமும் நம்மளை பிரிச்சுருக்கான். அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட பேசுகிறதுலாம் கேட்டு நம்ம ஜங்குக் 2 பேருமே அங்கிள் கூட ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அங்கிள் கூட ஃபைட் பண்ணேன். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சுதான்டா நிறைய டார்க் எனர்ஜி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்கிற மாதிரி நிறைய வேர்வல்ஃபாக அந்த பிளேஸ்க்கு அட்டாக் பண்ண வர வைக்கிறேன். இவங்க எல்லாருமே ஒமேகான்ங்கிறதுனால அவங்க கூட ரொம்ப அதிகமாக ஃபைட் பண்ண முடியல. 2 பக்கமும் நம்ம பாய்ஸஸும் இப்போ ஃபைட் பண்ணுறாங்க, அவர் ரெடி பண்ணி வச்சுருந்த வேர்வல்ஃபும் ஃபைட் பண்ணுது. இந்த மாதிரி 2 பக்கமும் ஃபைட் ஆனால் சுகா, ஜிமினா, ஜேகுப்பு, ஒய்யனு எல்லாருமே அட்டாக் பண்ணி அப்படியே அவங்க ரொம்ப டயர்டில் அவங்க பாடியில் அடிப்பட்டபடி பிளட் வந்தபடி கீழே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி விழுந்த ஜேக்கையும் நம்ம ஜங்குக்கும் டேயும் நம்ம ஜங்குக்கும் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அவங்க 2 பேரோட பவரால் அங்கே இருக்கிற மொத்த வேர்வல்ஃபையுமே அவங்க பவர் வச்சு மொத்தமாக அட்டாக் பண்ணி கில் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கில் பண்ணால் இவங்க 2 பேரும் இப்போ என்ன சன் காடா மூன் காடா இல்லை நம்ம டெத்தான மூமெண்ட்டை தங்கிக்க முடியாமல் தானே பவரை அக்செப்ட் பண்ணி இழுத்துருப்பாரு. அக்செப்ட் பண்ணி இழுத்த மூமெண்ட்டுக்கு வேர்வல்ஃப் பவரும் இப்போ நம்ம ஜங்குக்கோட பாடியை விட்டு போயிடும். டேயோட பாடிக்குள்ளேயும் அந்த வேர்வல்ஃப் பவர் போயிருக்கும். இந்த அளவுக்கு பவர் வீக் ஆகி 2 பேருமே அப்படியே கீழே விழுற மூமெண்ட்டை அங்கிள் நோட் பண்ணிவிட்டு, டே உன் டேடு உனக்கு என்னடா பனிஷ்மெண்ட் கொடுத்தான், மறந்து போச்சா என்ன? இந்த 10 ஜென்மத்திலேயே நீ உன் பவரை எடுத்துக்கவே கூடாது. பவரை நீ எடுத்துக்கிட்டாலும் அது உனக்கு யூஸ் ஆகாது. எதுக்காக இத்தனை வேர்வல்ஃப்ஸை உன் கூட ஃபைட் பண்ண அனுப்புனேன்? உன் பவரை நீ மொத்தமாக இழக்கணும். நீங்கள் 2 பேருமே உங்கள் பவரை இழக்கணும்னு தாண்டா அந்த மாதிரி பண்ணேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வீக் ஆகி அப்படியே உட்காந்துருக்குங்க. நான் ஜங்குக்கோட டேட் அந்த மாதிரி தானே பனிஷ்மெண்ட் கொடுத்து பவரை எடுத்திருப்பாரு. 10 ஜென்மத்திலையும் உங்கள் லவ்வை ஃபில் பண்ணி என்னோடய பிளேஸ்க்கு நீங்கள் வரணும், அப்போ தான் உங்கள் பவர் உங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் பட் இப்போ அவசரப்பட்டு நம்ம ஜங்குக்கும் டேயும் பவரை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மூமெண்ட்லேயும் உங்கள் பவரெல்லாம் இப்போ வீக் ஆயிடுச்சு, உங்கள் பவரை நீங்கள் எடுத்ததுனால வேர்வல்ஃபோட பவர் இனி உங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி நக்கல் பண்ணி சிரிச்சா இவ்வளோ வீக்காக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் 2 பேரோட மவுட்லேயும் அப்படியே பிளட் வருது. இந்த மாதிரி பிளட் வந்தோம். இப்போ அங்கிள் தான் பயங்கரமாக பவரை வச்சு நம்ம ஜங்குக்கிட்டேயே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி அட்டாக் பண்ணோம். எவ்வளோக்குள்ள அட்டாக் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேயும் ஜங்குக்கும் ரொம்ப பெயின் ஆகி அப்படியே அவங்களோட ஸ்கின்லலாம் கட்டாகி பிளட் வர ஆரம்பிச்சிடும். அவங்களால இப்போ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபைட் பண்ண முடியல, பவரை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ண முடியல. இந்த மாதிரி அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டை சுகா, ஜேகுப்பு, ஜிமினா, ஒய்யனு நம்ம டேக்குக்கு எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி அடிப்பட்ட அந்த காயட்டெல்லாம் பெயினில் தானே இருப்பாங்க. அந்த பொசிஷனில் யாரோட அங்கே அட்டாக் பண்ணுதுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். அந்த பிளேஸில் கரெக்டாக சன் காட், அதாவது நம்ம ஜங்குக்கோட டேட் என்ட்ராகி அப்படியே நம்ம ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கவும் ஜங்குக் அப்படியே அவங்க டேடை பாட்டு முறைச்சிட்டு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பிக்கிறாரு. இந்த மாதிரி திரும்பிக்கிட்டா ஜங்குக்கு எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கோட டேடுக்கு ஒரு மாதிரி பெயின் ஆகி டிஏரி வந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணுறாரு. இந்த மாதிரி கப்புன்னா என்னை விட்டு மூவ் ஆகுங்க, என்கிட்ட இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க,
2 ஜென்மம் முடிஞ்சிருச்சு, உன்னோட லவ் ட்ரூ இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட இருந்துட்டு பிரிச்சுட்டு போகலான்னு வந்துட்டீங்களா? இன்னும் நான் டெத் ஆகலை இல்லை, அங்கிள் கூட சேர்ந்து நீங்களே எங்கள் 2 பேரும் இந்த பிளேஸில் கில் பண்ண வந்துட்டீங்களா? இப்போ என்ன எங்களுக்கு 2 பவர் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக் பேசுகிறத கேட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹாக் பண்ணபடி நான் ஏன்டா உன்னை கில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இந்த 10 ஜென்மத்திலையும் உங்கள் 2 பேரோட லவ் ஸ்ட்ராங் அண்டு பாண்டிங்கை நாங்கள் ஃபுல்லாகவே நோட் பண்ணோம். நீங்கள் 2 பேரும் இந்த லவ்வுக்கு லவ் பண்ணுவீங்க. எத்தனை டைம் பிரிஞ்சாலும் திரும்ப திரும்ப நீங்கள் உங்கள் லவ்வுக்காக செய்கிற அந்த மூமெண்ட்டை நாங்கள் நோட் பண்ணோம். நீ சொன்ன மாதிரி உங்கள் லவ் ரொம்ப ஸ்ட்ராங் தான். எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. உங்கள் லவ் எந்த லவ்வுக்கு ஒரு பாண்டிங்கில் எந்த லவ்வுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத புரிய வச்சுட்டீங்கடா. எத்தனை ஜென்மம் நீங்கள் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலையும் இப்படி தான் இருப்போங்கிறத புரிய வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு நம்ம ஜங்குக்கோட டேட் வந்து ஜங்குக்கும் டேக்கும் அவரோட பவரை திரும்பவும் கொடுக்குறாங்க. அதாவது அவர் போட்டார்ல ஒரு பனிஷ்மெண்ட், அதை அப்படியே பிரேக் பண்ணி அவங்களோட பவரை அவங்களோட பாடியில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன் டேயும் ஜங்குக்கும் இப்போ அடிலாம் பட்டிருக்கும்ல அதெல்லாம் மொத்தமாக மறைஞ்சி நார்மலாக நம்ம ஜேகே அதாவது ஜான் ஜேகேயா அந்த சன் காடோட சன்னாக சேஞ்ச் ஆகிடுவார். டேயுமே மூன் காடோட சன்னாக சேஞ்ச் ஆகிடுவார். ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி அப்படியே நம்ம ஜங்குக்கோட டேடை நோட் பண்ணால் இதுக்கப்புறம் இந்த பிளேஸில் நீங்கள் இருக்க வேண்டாம், நம்ம பிளேஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி அங்கே நோட் பண்ணால் நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நீ ஜங்குக்கோட ஃபஸ்ட்டு ஜென்மத்திலே நீ பண்ணிட்டு இருந்த ப்ராப்ளத்தெல்லாம் நான் நோட் பண்ணேன். இருந்தாலும் நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறேன்னு தான் ஒவ்வொரு டைமும் என் ஜங்குக்கு டெட் ஆகிற மூமெண்ட்டை என்னால் அந்த பெயினை தாங்கிக்க முடியாட்டாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். நீ இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணல, உனக்கான பனிஷ்மெண்ட் நம்ம பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பவரை போட்டு அந்த அங்கே கண்ட்ரோல் பண்ணி அந்த பிளேஸில் இந்த மாதிரியை வச்சு கரெக்டாக ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது. அதாவது சன் கார்டு இருக்கிற பிளேஸில் ஜெயில் இருக்கும்ல, அந்த பிளேஸில் ஜெயிலுக்குள்ளே லாக் ஆன மாதிரி இருக்குது. இல்லை இந்த பிளேஸ்க்குள்ளே என்ன லாக் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் பயங்கரமாக கட்டுனா லைஃப் முழுக்க நீ அந்த பிளேஸில் தான்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடி இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கையும் டேயை நோட் பண்ணிவிட்டு நம்ம பிளேஸ்க்கு போகலாம், அங்கே உங்கள் 2 பேருக்கும் நானே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம சுகா வந்து அப்படியே நம்ம டேயை நோட் பண்ணுறாரு. ஒயின்னு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கும் டேயுமே அப்படியே சுகா ஜிமினா சேகப்பு ஒயின்னு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் நோட் பண்ணிவிட்டு இல்லை டேட், நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த பிளேஸில் இன்னும் என்னோட அந்த 10வது ஜென்மத்தை என் பண்ணலை. நான் இப்போ வரைக்கும் ஜங்குக்காக இருக்கேன், டேயாங்காக இருக்கிறான். நான் என்னோடய ஃபேமிலி அதாவது இந்த வேர்ல்டில் எனக்கு கிடைச்ச ஃபேமிலி கூட லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க கூட நான் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்களோட இந்த ஜென்மத்தை முடிச்சுட்டு நான் நம்ம பிளேஸ்க்கு கூடயே வரேன் அப்படிங்கிற மாதிரி என்னோடய 10வது ஜென்மம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் நான் சன் காடாகவும் மூன் காடாகவும் நம்ம பிளேஸ்க்கே வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ என் கூட இப்போ வரலையா நீ? இல்லை டேட், எனக்கு இங்கே ஒரு க்யூட்டான சிஸ்டர் இருக்கிறா. நான் அங்கேருந்து வந்துட்டா அவளால் அந்த பெயினை தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறது கேட்டு உனக்காக உன்னோட டேட், உன்னோட மாம், உன்னோட பிளேஸ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்குது, சீக்கிரம் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஃபோர்கட்லேயும் டேயோட ஃபோர்கட்லேயும் ஜங்குக்கோட டேடி கிஸ் பண்ணிவிட்டு இனி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இனி யாருமே உங்ககிட்ட ஃபைட் பண்ண வர மாட்டாங்க, உங்களை பிரிக்கவும் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உனக்காக உன்னோட டேடு உன் பிளேஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஜங்குக், நீ சன் பிளேஸ்க்கு வந்துரு, அதாவது சன்னுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே உன் கூட கூட்டிகிட்டு வந்துருங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து ஜான் கார்டு மறைஞ்சான். நம்ம பயந்தான் வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கு ஹாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னை எப்போ பட்டாலும் ரூடாக திட்டுற மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணான். எப்போதுலேருந்து நான் சன் கார்டானேன், இப்போலேருந்து நான் ஜேகே மட்டும்தான், ஜங்குக் மட்டும்தான், சன் கார்டெலாம் நான் ஒன்றும் கிடையாது, நான் உன்னோட ரூட் பிரதர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பேசுகிறத கேட்டு நம்ம ஒயின் இன்னுமே பயங்கரமாக க்ரை பண்ணி எழுதேன். அப்படியே வேகமாக வந்து நம்ம சுகாவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு பயந்துட்டியா ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகா அப்புறம் தான் ரியாலிட்டிக்கே வந்து நம்ம டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உன்னை சன் கார்டு கூட்டிகிட்டு போலியா அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஹாப்பியாக ஒரு க்ரையிங்காக
க்ரை பண்ணுற இந்த மூமெண்ட்டோட அப்படியே நம்ம ஜங்குக்கோட கிங்டமை காட்டுது. இப்போது அந்த நடுவில் ஒரு ரிவர் போச்சுல, அந்த ரிவர் நார்மல் ரிவர் ஆயிடுச்சு. ஒமேகா பீப்பிள், ஆல்ஃபா பீப்பிள் இப்போ வந்து 2 பிளேஸ்லையுமே இருக்காங்க. மறுபடியும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ 2 பிளேஸ்லையுமே இருப்பாங்க. ஒரே கிங்டமாக சேஞ்ச் ஆகுறோம். அந்த கிங்டமில் கிங்காக நம்ம சுகா தான் இருக்கிறாரு. ஜொங்கு கிங்காலாம் இல்லை, நம்ம டே கூட சேர்ந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவார். கிங்கா அண்ட் ஹோல் பிளேஸ் வேர் வுல்ஃப் அதுக்கு எல்லாத்துக்குமே கிங்கா நம்ம சுகாவும், குயினாக நம்ம ஜிமினாவும் இருந்தால் ஜேகப்பூ வையனுமே அதே பிளேஸில் பட தளபதி அந்த ரோலில் இருப்பாங்க. அமைச்சர் பட தளபதியில் நம்ம ஜங்குக்குமே சுகாவுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸில் இருப்பார். இருந்தாலுமே நம்ம ஜங்குக்கு வந்து கிங்காக இருந்தால் டே கூட க்ளோஸாக இருக்க முடியாதுன்ட்டு இது உன்னோட பிளேஸ் சுகா, நீ எந்த பிளேஸில் கிங்காக இருந்துக்கோ, எனக்கு என் பேபி மட்டும் போட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிங்டமை 2ஆக இருந்ததை ஒன்றா நம்ம ஜங்குக்கு சேஞ்ச் பண்ணி அந்த மொத்த பிளேஸுக்கும் சுகாவை கிங்காக ஆக்கியிருந்திருப்பார். இப்போ அந்த பிளேஸில் அந்த ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நடந்து மொத்த வேர் வுல்ஃப் கிங்டமுக்கும் கிங் நம்ம சுகாவாக சேஞ்ச் ஆனால் அதே பிளேஸில் 2 வேர்வுல்ஃப் அந்த பர்சன்ஸ் ஆல்ஃபா ஒமேகா அவ்வளோ மெம்பர்ஸ்க்கு முன்னாடி ஜேகப்புக்கும் எனக்கும் மேரேஜ் நடக்குது. உங்கள் 2 பேரோட லவ் ஸ்டோரியால் தான்டா நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் மீட் பண்ண போய்டான்டா என்னோட பல ஜென்ம காதல் என்கிட்ட கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே நம்ம ஜங்குக் டைட்டாக ஹக் பண்ணப்படி கிஸ் பண்ணுறாரு. ஏன் ஜங்குக் இந்த மாதிரி பண்ணுறானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி கொஞ்சம் ஷையானா, என்ன பேபி உண்மையை தானே சொல்கிறேன், அவங்க 2 பேரும் லவ்வில் தானே நீ ஏங்க நமக்கு என்ன தேடி வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிட்ட கொஞ்சம் டீச் பண்ணி ஃப்ளிட் பண்ணபடி ப்ளே பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுவார். டேய் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்கடா என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணி ஜங்குக்கு ஃப்ரெண்ட்ஸோட நிற்க வச்சுட்டு ஜங்குக்கை பேக்கப் பண்ணப்படி நம்ம பிடிக்கிறாரு. அப்படியே அமைதியாக நெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ அந்த பிளேஸில் நம்ம ஜேகப்போன்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியான இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அவர் மூணை பட்டப்படி உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தேன். அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு மூணை என்ன ரசிக்கிறீங்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த மூனில் தான் என் பேபி இருந்துச்சு, இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படி என் பக்கத்தில் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி நம்ம டீச் பண்ண ஆரம்பிப்பார். அந்த மாதிரி ஆரம்பித்தோம். ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கோமாகி திட்டிட்டு அப்படியே எழுந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். அப்படியே இழுத்து நம்ம ஜங்குக்காரோட தயசில் உட்கார வச்சுட்டு பேக்கப் பண்ணப்படி அந்த 3 நோட் பண்ணுறாங்க 2 பேருமே. இந்த மாதிரி 3 நோட் பண்ணோம். நம்ம அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணப்படி, நீ சொன்ன மாதிரியே எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே என்னை விட்டு நீ எப்போவுமே மூவ் ஆன் ஆகலை ஜங்குக், எப்போதுமே என்னை மட்டுமே திங்க் பண்ணி எனக்காகவே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்கிறாரு. இப்படி சொல்லிவிட்டு ஜங்கு கூட சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணேன். ஜங்கு கம்ப்ளீட்டாக சீக்ஸில் கிஸ் பண்ணபடி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி நான் உன்னை விட்டு எங்கேயுமே மூவ் ஆன் ஆக மாட்டேன், நீ மூவ் ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி 2 பேருமே அந்த 3 நோட் பண்ணுற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்ஐ நான் பண்ணுறேன். ஓகே பாய்.